வணக்கம் உறவுகளே, நண்பர்களே. இன்றைய தலைப்பு அதிகாலையில் பிரம்மத்தின் சக்தி மனிதனோடு பேசுகிறதா என்ற தலைப்பு. உலகம் இன்னும் விழிக்காத ஒரு நேரம். சத்தங்கள் அடங்கிய அந்த அமைதியில் பிரபஞ்சம் மனிதனோடு மெதுவாக பேசுகிறது. அந்த குரலை நாம் உணரத் தொடங்கினால் வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ அதிகாலையில் அந்த அமைதியை உணர வைக்கும் ஒரு பயணத்தை பார்ப்போம் வாருங்கள். அதிகாலை உலகம் இன்னும் முழுமையாக விழிக்காத அந்த நேரம். சாலைகள் அமைதியாக இருக்கின்றன. பறவைகள் தங்கள் முதல் குரலை மெதுவாக தொடங்குகின்றன. காற்று கூட ஒரு நிமிடம் மூச்சை பிடித்து கொண்டது போல இந்த நேரத்தில் பிரபஞ்சம் மனிதனோடு மிக மென்மையாக பேசுகிறது. அந்த குரல் சத்தமாக இல்லை, அது அமைதியின் வழியாக வரும் குரல். அதிகாலை என்பது ஒரு நேரம் மட்டுமல்ல, அது ஒரு நிலை. மனித மனம் இன்னும் நேற்றைய சுமைகளால் நிறையாத ஒரு தருணம். அந்த தருணத்தில் பிரபஞ்சத்தின் சக்தி நம்மை தொடர்பு கொள்கிறது. கிழக்கு வானத்தில் முதல் ஒளி தோன்றும் போது அது சூரியனின் ஒளி மட்டுமல்ல, அது இன்னொரு நாளுக்கான வாய்ப்பு என்று சொல்லும் ஒரு செய்தி. அந்த ஒளி நம் கண்களை மட்டுமல்ல, நம் உள்ளத்தையும் தொட்டு செல்கிறது. அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் நின்று ஆழமாக சுவாசித்து பாருங்கள் நண்பர்களே. காற்று முன்பை விட வேறுபடியாக தோன்றும். அது பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு மென்மையான அறிகுறி. பிரபஞ்சம் வார்த்தைகளால் பேசாது, அது உணர்வுகளால் பேசுகிறது. ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு காரணமில்லாத நிம்மதி. அதிகாலையில் மனம் அமைதியாக இருக்கும்போது பிரபஞ்சத்தின் அதிர்வுகள் நம்மை எளிதாக அடைகின்றன. அந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒன்றை உணர்வீர்கள். அதை விளக்க முடியாது, விவரிக்க முடியாது. ஆனால் அதுதான் உண்மை. சிலருக்கு அது நம்பிக்கையாக இருக்கலாம், சிலருக்கு அது தெளிவாக இருக்கலாம், சிலருக்கு அது தைரியமாக இருக்கலாம். பிரபஞ்சம் எப்போதும் நம்மோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் நாம் தான் என்று அதை கேட்பதில்லை. அதிகாலை கேட்பதற்கான சிறந்த நேரம். அந்த நேரத்தில் மொபைல் இல்லாமல், சத்தமில்லாமல் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள். வானத்தை பாருங்கள், மூச்சை கவனியுங்கள். எண்ணங்களை தடுக்க முயலாதீர்கள், அவை மெதுவாக அமைதியாகும். அப்போது பிரபஞ்சத்தின் ஒரு மென்மையான குரல் உள்ளே கேட்கத் தொடங்கும். அது பயம் வேண்டாம் என்று சொல்லலாம், அல்லது நீ சரியான பதில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று சொல்லலாம், அல்லது எதுவுமே சொல்லாமல் ஒரு அமைதியை மட்டும் தரலாம். அந்த அமைதிதான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மொழி. மனிதன் அதை உணரத் தொடங்கினால் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கும். பிரபஞ்சம் வெளியே இல்லை, அதை உணரத் தொடங்கும் மனித மனத்திற்குள் தான் இருக்கிறது. அதிகாலை ஒரு நாள் ஆரம்பம் மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தோடு நாம் பேசிக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு. நாளை காலை ஒரு நிமிடம் நின்று வானத்தை அண்ணாந்து பாருங்கள். பிரபஞ்சம் உங்களிடம் ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கும். கேட்டீர்களா நண்பர்களே, உறவுகளே? இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள், உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். பிரபஞ்சம் வெளியே இல்லை, அதை உணரத் தொடங்கும் மனித மனதிற்குள் தான் இருக்கிறது. நாளை காலை இந்த அமைதியை மீண்டும் சந்தியுங்கள். இந்த அமைதி உங்களை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை இன்னொருவோடு பகிருங்கள். ஒவ்வொரு அதிகாலையும் பிரபஞ்சம் காத்திருக்கிறது. அடுத்த வீடியோவில் இன்னொரு தலைப்பில், சிறப்பான ஒரு தலைப்பில் சந்திக்கின்றேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ.